அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 ஃப்ளோர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கே அதிகமாக குடியிருக்காங்க அப்படின்னா 3rd ஃப்ளோரில் தான் வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் வந்து அதிகமாக எந்த ஃப்ளோருக்கு போகும்? இதாங்க கொஸ்டின். இதில் வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண அனைவருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. அதில் வந்து 2 பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா தர்மா 6158 அப்படிங்கிற ஐடியிலிருந்து, கார்த்திக் 61 அப்படிங்கிற ஐடியிலிருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் என்னென்னு கேட்டால் கிரவுண்ட் ஃப்ளோருங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக குடியிருக்கிறது 3rd ஃப்ளோர் தான். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏன் ஆன்சர் அப்படின்னு கேட்டால், எப்படி இருந்தாலும் மக்கள் எல்லோரும் கீழே தான் வரும். இப்போ ஆஃபீஸ் போகிறாப்புன்னு சொல்லி, ஸ்கூலுக்கு போகிறாப்புன்னு இருந்தாலும் சரி, வெளியில் எங்கே போனாலும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எல்லோரும் வந்து தான் ஆகணும். அதே மாதிரி கீழேருந்து எல்லோரும் மேலே போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் யாராக இருந்தாலும் எல்லோரும் எங்கே வருவாங்க? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி கீழேருந்து மேலே போகிறதுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ எந்த அப்பார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே இருக்கிற லிஃப்ட் மோஸ்ட்லி அதிகமாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கமெண்ட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமாங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கீழே வந்து 3 ஸ்விட்ச் இருக்குது. ஏபிசி அப்படிங்கிற 3 ஸ்விட்ச் இருக்குது. மேலே வந்து 3 லைட் இருக்குது. ஸோ இந்த ஏபிசி இந்த ஸ்விட்சில் 1 மட்டும் தான் ஒர்க் ஆகும், மீதி 2 சும்மா டம்மி. மேலே அதே மாதிரி 3 லைட்டில் கீழே எந்த ஸ்விட்ச் போட்டால் 3 லைட்டில் 1 லைட் தான் எரியும். ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஸ்விட்சில் வந்து எந்த ஸ்விட்சு ஒர்க் ஆகும்? ஆனால் ஒரே ஒரு டைம் தான் மேலே மாடிக்கு போயிட்டு வரணும். இதுதான் கண்டிஷன். மறுபடியும் கொஸ்டின் சொல்கிறாங்க. கீழே ஏபிசி அப்படிங்கிற 3 ஸ்விட்ச் இருக்குது. மேலே 3 லைட் இருக்குது. ஏபிசி அப்படி 3 லைட் இருக்குது. இதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஏபிசி இந்த 3ல் ஏதோ ஒரு சுவிட்ச் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி மேலே அதுக்கு உண்டான கனெக்ஷன் ஏபிசி அந்த 3 லைட்டில் ஏதோ ஒரு லைட்டு தான் எரியும். என்னன்னு நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு டைம் தான் மாடிக்கு போயிட்டு வரணும். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேங்க. லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.